விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பேயர் கிராப் சயின்ஸில் வரக்கூடிய அலான்டோங்கிற ஒரு பூச்சி மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மற்றும் ஒரு விலை என்ன பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலான்டோ இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம்னு பார்க்கும்போது டயக்ளோபிரிட் 21.7% SC ஃபார்முலேஷனில் கிடைக்குதுங்க. SCனா சாலபிள் கான்சன்ட்ரேட். இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கொண்ட சிஸ்டமிக் இன்செக்டிசைடுங்க. இது சிஸ்டமிக்காக மட்டும் இல்லாமல் கான்டாக்டாகவும் ஸ்டமக் பாய்சனாக ஒர்க் பண்ணுதுங்க. அதாவது நம்ம அடிக்கிற மருந்து செடிகளுக்குள்ளே ஊடுருவி போயிட்டு செடி முழுவதும் பரவி பூச்சிகள் அழிக்கக்கூடியதை நம்ம சிஸ்டமிக்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணும்போது டைரெக்டாக பூச்சி மேலே படும்போதும், அப்படி இல்லை நம்ம அடிக்கும் போது பூச்சிகள் இல்லைனாலும் அதுக்கப்புறம் இலைகளை சுரண்டி சாப்பிடும்போதும் அது மூலமாக பூச்சிகள் அழிக்கக்கூடியதுங்க. இந்த டயக்ளோபிரிட் 21.7% SC கெமிக்கல் நியோனிக்கோட்டினாய்டு அப்படிங்கிற குரூப் வகையை சேர்ந்ததுங்க. இது பூச்சிகள் மேலே பயன்படுத்தும் போது பூச்சிகளுடைய நரம்பு பாதிப்பை ஏற்படுத்தி பூச்சிகளை முடக்கி அழிக்கக்கூடியதுங்க. அடுத்து இந்த மருந்தை எந்தெந்த பயிர்களில் பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது நெல், பருத்தி, சோயாபீன் போன்ற ஃபீல்டு கிராப்ஸுக்கும், வெண்டை, கத்திரி, மிளகாய் போன்ற வெஜிடபிள் கிராப்ஸுக்கும், ஆப்பிள், கொய்யா போன்ற ஃப்ரூட் கிராப்ஸுக்கும், மல்லி, செண்டு மல்லி போன்ற ஃப்ளவர் கிராப்ஸுக்கும், தேயிலை போன்ற பிளான்டேஷன் கிராப்ஸுக்கும் நம்ம இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துன்னு பார்க்கும்போது ஏஃபிட், த்ரிப்ஸ், ஜாசிட், ஒயிட் ஃப்ளை, ஸ்டெம் போரர், ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர், கிரிடில் பீட்டில் அண்ட் மஸ்கிட்டோ பக் போன்ற பூச்சிகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. குறிப்பாக நெல் பயிரில் வரக்கூடிய குருத்து புழுவுக்கும், கத்திரி பயிரில் வரக்கூடிய குருத்து புழு மற்றும் காய் புழுக்கும், மல்லி பயிரில் வரக்கூடிய முக்கு புழுக்கும் ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அடுத்து இந்த மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு நம்ம 200 ml 250 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 20 ml 25 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மருந்தோட அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இதில் ரெயின் ஃபாஸ்ட்னர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மருந்து அடித்த கொஞ்ச நேரத்தில் மழை வந்தாலும் நமக்கு உடனே சிஸ்டமிங்கிறதால ஊடுருவி போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வெயில் அடிக்கிற டைமில் இந்த மருந்தை பயன்படுத்தும் போதும் எவாப்ரேஷன் ஆகாமல் பயிர்களில் ஊடுருவி போயிட்டு நல்லா வேலை செய்யுதுங்க. ஒரு சில பூச்சி மருந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கும்போது பூச்சிக்கு ரெஸ்டன்ட் உருவாகிருங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மருந்தை பயன்படுத்தும் போது ரெஸ்டன்ட்டான பூச்சியுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. அதே மாதிரி நம்ம பயிரை நீண்ட நாட்களுக்கு பூச்சியோட பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்குதுங்க. இந்த டயக்ளோபிரிட் 21.7% SC பேயர் கிராப் சயின்ஸில் அலான்டோங்கிற பிராண்ட் நேமில் கிடைக்குதுங்க. இது போக மற்ற கம்பெனியில் பார்க்கும்போது கிறிஸ்டல் கம்பெனியில் ஸ்ப்ளெண்டருங்கிற பேர்லையும், சுமிட்டோமோ கம்பெனியில் தயோசில்ங்கிற பேர்லையும் இது மாதிரி நிறைய கம்பெனி நிறைய பிராண்ட் நேமில் கிடைக்குதுங்க. அடுத்து இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 800 850 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுங்க. இது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து டிஃபர் ஆகும். இந்த மருந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.